அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் டேம் 1, டேம் 2, டேம் 3 மூணுமே இந்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ் அமுது ஆசிரியர். தமிழ் அமுதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட நம்பர் என்ன அப்படின்னா 108. இது எல்லாமே நமக்கு ஈஸி தான், தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ரொம்ப ஈஸி தான். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. அது வந்து ஆ முதல் ஔ வரை. குறில் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 5. எதெல்லாம் அப்படின்னா அ, ஆ, உ, ஏ, ஓ. இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். உயிர் நெடில் எதுனா எத்தனை அப்படின்னா 7 எழுத்துக்கள் தான் உயிர் நெடில். எதெல்லாம் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது எல்லாமே உயிர் நெடில் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. இருந்து இன்னு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் ஃபுல்லாமே மெய் எழுத்துக்கள் தான். வல்லின மெய், மெல்லின மெய், இடையின மெய், இது மூணுமே 6 தான். இதில் வந்து இக்கு, இச்சு, இட்டு அதை அப்படி படிக்கிறத விட கேசட, தேபர வல்லினம். மெல்லினம் வந்து ஞன, நாமன மெல்லினம். இடையினம் யரல, வலல இடையினம். இப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனியவை 40 சான்றோர் மொழி. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பூதஞ்சேத்தனார். இனியவை 40 சான்றோர் மொழி. இதோடைய ஆசிரியர் பூதஞ்சேத்தனார். மதுரை தமிழாசிரியர் மகன் யார் அப்படின்னா பூதஞ்சேத்தனார். மதுரை தமிழாசிரியர் மகன் பூதஞ்சேத்தனார். இனியவை 40 பாடல்களை கொண்டது. இவ்வளோதான் இந்த டேம் 1ல் உள்ளது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த டேம் 1ல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஒரு சில முக்கியமானதை மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருப்பேன். மீதி எல்லாமே அதில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் நம்ம டேம் 2 வீடியோவை இப்போ நம்ம பார்ப்போம். ஒகேனக்கல் அருவி டேஷ் மாவட்டத்தில் உள்ளது. எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கொஸ்டினில் கேட்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது. இல்லை அப்படின்னா ஒகேனக்கல் அருவி வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அருவி எது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். ஒகேனக்கல். பொன்னகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒகேனக்கல் அருவி பொன்னகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு கொஸ்டினில் கேட்கலாம். 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் இருக்குது. ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகையும் கல்பாறையும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புகையும் கல்பாறையும். ஓகே அப்படின்னா என்ன? புகை. ஓகே என்றால் என்பது என்ன அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே என்பது புகை. அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெயை உருக்குவது போல் தெரிந்தது. அருவியோட நீர் வந்து ஓடக்கூடிய காட்சி எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. வெண்ணெயை உருக்குவது போல் தெரிந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இரு மலைகளுக்கும் இடையில் என்ன பாலம் உள்ளது? தொங்கு பாலம் உள்ளது. 2 மலைகளுக்கும் இடையில் தொங்கு பாலம் உள்ளது. தொங்கு பாலம் எங்கு உள்ளது இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. 2 மலைகளுக்கு இடையில் உள்ளது. அருவியின் உயரம் 100 அடி. அருவியோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 100 அடி உயரம். ஒகேனக்கல் அருகில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மான் பூங்கா அப்படின்னு சொல்லணும். ஒகேனக்கல் அருகில் இருக்கக்கூடியது மான் பூங்கா. இன்னொன்று என்னதுன்னா முதலை பண்ணையும் இருக்குது. ஒகேனக்கல் அருகில் மான் பூங்காவும் முதலை பண்ணையும் உள்ளது. ஒகேனக்கல் அருகில் உள்ள ஒரு கோவில் இருக்கு. அது என்ன கோவில் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கோவில் வந்து தேசநாதீஸ்வரர் கோவில். தேசநாதீஸ்வரர் கோவில். அது அதியமான் காலத்துல வந்து இந்த தேசநாதீஸ்வரர் கோவில் வந்து அதியமான் காலத்திலே இருக்குதாம். ஒகேனக்கல் அருகில் உள்ள கோவில் வந்து தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. அது அதியமான் காலத்திலேயே இருக்குது. நெக்ஸ்ட், பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்து போகின்றன. அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி,
கால அளவு, வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துக்கள் ஒத்து போகின்றன. அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர் எழுத்துக்களுக்குள் இன எழுத்துக்கள் இருக்கும். இந்த உயிர் எழுத்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ. ஆன்ற எழுத்துக்கு இன எழுத்து எது அப்படின்னா அ. ஈ. ஈக்கு இன எழுத்து எது? ஈ. அடுத்தது ஊக்கு உ. ஏக்கு ஏ. ஓக்கு ஓ. ஐக்கு ஐ. ஈ அப்படின்ற வார்த்தை வருதா? ஐ ஈ எந்த வார்த்தை வருதா? அதனால அதுக்கு இணை எழுத்து வந்து ஈ. அவுக்கு வந்து ஔ ஊ. ஔ ஊ அப்படின்னு ஊ வருதா? அதனால அந்த அவுக்கு வந்து இணை எழுத்து எது அப்படின்னா ஊ. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். ஆவுக்கு இணை எழுத்து எது அப்படின்னு கூட கொஸ்டின்ல கேட்பாங்க. அதெல்லாம் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆக்கு ஆ தான். அடுத்தது ஈக்கு ஈ. ஊக்கு ஊ. ஏக்கு ஏ. ஓக்கு வந்து ஓ தான். அதாவது ஐக்கும் அவுக்கும் மட்டும்தான் இணை எழுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஐ அப்படின்னு சொன்னா ஈ. ஔ அப்படின்னு சொன்னா ஊ அப்படின்ற வார்த்தை. இது 2 மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் அதோடது சேமே குறில்ல வரும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது மெய் எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் ஒவ்வொரு மெல்லின எழுத்து வந்து இணை எழுத்தா வரும். ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் ஒவ்வொரு மெல்லின எழுத்து வந்து இணை எழுத்தா வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இக்குக்கு வந்து இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இருக்கு வந்து இன்னு, ஈ இர் இல் யுவ் இல் இல் இதெல்லாம் வந்து இடையின எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்தை தவிர மற்ற 5 எழுத்துக்களும் இணை எழுத்தாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ இர் இல் யுவ் இல் இல் இந்த இடையின எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்தை தவிர்த்துட்டு மற்ற 5 எழுத்துக்களும் இணை எழுத்தாக வரும். மற்ற 5 எழுத்துக்கள்லாம் எதெல்லாம் அப்படின்னா இப்போ ஈ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஈ அப்படின்ற எழுத்தை எடுத்துக்கிட்டோம்னா இர் இல் யுவ் இல்லு இல்லு இது 5ம் வந்து நமக்கு இணை எழுத்தாக வரும். அதை போல தான் மற்றதும். இப்போ இர் எடுத்துக்கிட்டோம்னா ஈ இல்லு இவ்வு இல்லு இல்லு இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்களாக வரும். சரிங்களா? அதனால அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈ இர் இல் யுவ் இல் இல் இதை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இடையின எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் அந்த எழுத்தை தவிர்த்துட்டு மற்ற 5 எழுத்துக்களும் இணை எழுத்தா வரும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாமா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி வந்து கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் ஜூன் 12 கடைபிடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நூலக தினம். நூலக தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் நூலக தினம் கொண்டாடுறாங்க. நூலக தினம் ஆகஸ்ட் 12. நூல் பிளஸ் அகம் அப்படின்னா நூலகம். நூல் பிளஸ் அகம் நூலகம். நூல் அப்படின்றதன் பொருள் என்ன அப்படின்னா புத்தகம். இந்த நூலகத்தை வந்து நம்ம நூல் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து புத்தக சாலை அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். நூலகத்தை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா நூல் நிலையம், புத்தக சாலை அப்படின்ற 2 பேரால அழைப்பாங்க. அடுத்தது படிப்பு தான் ஒருவன் உயர வழி என்று கூறியவர் யார் அப்படின்னா காமராசர். படிப்பு தான் ஒருவன் உயர வழி என்று கூறியவர் காமராசர். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் என்று கூறியவர் அப்துல் கலாம். இந்த 2ஐயும் கொடுத்து யார் என்ன சொன்னாங்கன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். படிப்பு தான் ஒருவன் உயர வழி என்று கூறியவர் யாரு? காமராசர். புத்தகங்கள் படிப்பதையே வழக்கமாக்குங்கள் என்று கூறியவர் யாரு? அப்துல் கலாம். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். திருக்குறள் எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டது. எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவுரை கருத்துக்களை கொண்டது எது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். அது வந்து திருக்குறள். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் உள்ளன. திருக்குறள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு அப்படின்னு மொட்டையா கேட்கலாம். அப்பனா நம்ம திருக்குறள்ல 3 பிரிவுகள் உள்ளன அப்படின்னு எழுதணும். அது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறம், பொருள், இன்பம். அடுத்தது 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன.
133 அதிகாரங்களும் அந்த அதிகாரத்துக்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. கொஸ்டினை வந்து எப்படினாலும் கேட்கலாம். அதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 குறள் என 1330 குறட்பாக்களும் உள்ளன. இதோட நமக்கு டேர்ம் 2 முடிஞ்சிடுச்சு. டேர்ம் 2ல எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம டேர்ம் 3 பார்ப்போம். டேர்ம் 3 மட்டும் கொஞ்சம் கூட கொஸ்டின் வரும். வாங்க நம்ம இப்போ டேர்ம் 3யை பார்த்துடலாம். இப்போ டேர்ம் 3 பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் 3ல கீழே கீழே இருக்குது பாருங்கள் கொஸ்டின். எம் அப்படின்னா என்னது? மின்னஞ்சல், மெயில் சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில். மெயில், வாட்ஸ்அப்பை நம்ம மொபைலில் வந்து எம் அப்படின்னு போட்டிருக்கிற அந்த செயலி வந்து என்னது? மின்னஞ்சல். மின்னஞ்சல் மூலம் தகவல் அனுப்பலாம். அடுத்தது ஒரு ஃபோன் படம் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புலனம். புலனம் மூலம் உரையாடி கொள்ளலாம். எஃப் அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து முகநூல், ஃபேஸ்புக் சொல்லுவோம் இல்லையா. முகநூல் மூலம் நமது கருத்துக்களை பிறரின் பார்வைக்கு பதிவிடலாம். எம் அப்படின்னா மின்னஞ்சல். ஒரு ஃபோன் படம் போட்டிருந்தது அப்படின்னா புலனம். எஃப், புலனம்னா என்னது? வாட்ஸ்அப். எஃப் போட்டிருந்தாங்க அப்படின்னா முகநூல். இதன் மூலமாக இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு கூட கேட்கலாம். மின்னஞ்சல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம். தகவல்களை அனுப்புவதற்காக. புலனம் வந்து எதுக்கு அப்படின்னா உரையாடுறதுக்காக. முகநூல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்களை பிறரின் பார்வைக்கு பதிவிடுறதுக்காக. அதனால் கொஸ்டின் வந்து வெறுமனையாக எம்மோ இல்லைன்னா அந்த ஃபோன் படம் சிம்பிள் இல்லைன்னா எஃப் இப்படி போட்டு கூட கொடுக்கலாம். இல்லைன்னா மின்னஞ்சல் கொடுத்தா அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கூட கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்தது நம்ம போயிடலாம். அடுத்தது கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது. இதை சொன்னது யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்தது திணை வந்து 2 வகைப்படும். திணை வந்து மொத்தம் 2 வகைப்படும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா திணை வந்து எதெல்லாம் அப்படின்னு கூட கேட்கலாம். திணை வந்து 2 வகைப்படும். அதில் ஒன்று உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு திணை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. மனிதர்களை வந்து உயர்திணை அப்படின்னு சொல்லியும் மனிதர்கள் அல்லாத மற்றவற்றை வந்து அக்ரிணை அப்படின்னும் சொல்லுவாங்க. மனிதர்களை உயர்திணை என்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி இவங்க எல்லாருமே என்னது? மனிதர்கள். அப்படிதானா? இவங்களை வந்து உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம். அக்ரிணைன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா மனிதர்கள் அல்லாத மற்ற உயிரற்றவற்றை நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். உயிர் உள்ளதும் சரி உயிர் இல்லாததையும் சரி. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாய், பூனை, அப்புறம் மேசை, குடம், மின்விசிறி, நம்ம சுற்றி இருக்கிற சேரு, டேபிள் இது எல்லாமே உயிர் இல்லாத பொருட்களும் சரி உயிர் உள்ள 5 ஜீவன்கள் எல்லாமே அக்ரிணை அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது எது அப்படின்னா தமிழ் மொழி தான். உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது எது அப்படின்னு கொஸ்டினில் கேட்பாங்க. தமிழ் மொழி. அமிழ்தினும் இனிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். அமிழ்தினும் இனிய மொழி தமிழ் மொழி. இயல், இசை, நாடகம் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். இயல், இசை, நாடகம் டேஷ் அப்படின்னா முத்தமிழ். எழுத்து நடை. எழுத்து நடை எதெல்லாம் அப்படின்னா இயல், பாடல். இயலை தான் நம்ம எழுத்து நடை அப்படின்னு சொல்கிறோம். பாடலை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இசைன்னு சொல்கிறோம். அங்க அசைவ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்துல வந்து அகழாய்வு நடைபெற்றது. அகழாய்வு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. சிவகங்கை. சிவகங்கை மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அங்கே எங்கே அப்படின்னா கீழடி. சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் அகழாய்வு நடைபெற்றது. இப்போ லைட்டாக பார்த்துடலாம். கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடி விட்டது. இதை சொன்னது ஏபிஜே அப்துல் கலாம். திணை வந்து 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. மனிதர்களை உயர்திணைன்னு சொல்கிறோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம அக்ரிணைன்னு சொல்கிறோம். மனிதர்கள் யார் அப்படின்னா அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாமே. அக்ரிணை அப்படிங்கிறது 5 ஜீவன்களும் உயிரில்லாத பொருட்களையும் நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். உலகில் உள்ள மொழிகளில் மிகவும் தொன்மை வாய்ந்தது எது அப்படின்னா தமிழ் மொழி.
தமிழ் த அமிழ்தினும் இனியது என்ன மொழி அப்படின்னா, அது வந்து தமிழ் மொழி. இயல், இசை, நாடகம் வந்து முத்தமிழ். எழுத்து நடை வந்து இயல், பாடல் வந்து இசை, அங்க அசைவு வந்து நாடகம். சிவகங்கை மாவட்டத்துல கீழடி அப்படிங்கிற இடத்துல அகழாய்வு வந்து நடைபெற்றது. அடுத்தது, அகழாய்வின் மூலம் தமிழ் மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது. அகழாய்வின் மூலம் தமிழ் மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகின்றது. இந்த அகழாய்வுன்றதுனால இந்த தமிழ் மொழியை என்னன்னு சொல்லுவோன்றது கொஸ்டின்ல கேட்கலாம். ஆதித்தமிழர் மொழி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதித்தமிழர் மொழி. அடுத்தது, புறநானூற்று பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலை எழுதினவர் யாரு? கணியன் பூங்குன்றனார். புறநானூற்று பாடல்ல யாதும் ஊரே யாவரும், இதெல்லாம் கொஸ்டின்ல அடிக்கடி வரும். இந்த புறநானூறு வச்சு. புறநானூற்று பாடலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். நடுவண் அரசு 12/10/2004 தமிழ் மொழி பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. இந்த செம்மொழி அறிவிச்சது எப்போ அப்படின்னு கூட அந்த டேட் கேட்பாங்க. 12/10/2004. நடுவண் அரசு 12/10/2004 தமிழ் மொழி பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்தது. அடுத்தது, தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தொல்காப்பியம். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூல் எது? திருக்குறள். திருக்குறள் வந்து உலக பொதுமறை நூல்கள்ல ஒன்று, அப்படிதானா? உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும் நூல் திருக்குறள். இது உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுகிறது. இது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறளினுடைய பெருமையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் அப்படிங்கிறவர் தான். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப். அடுத்தது, ஜியு போப் திருக்குறளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. ஜியு போப் அப்படிங்கிறவர் தான் திருக்குறளை ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்தாரு. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். ஜியு போப். திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஜியு போப் என்ன மொழியில திருக்குறளை வந்து மொழிபெயர்த்தாரு அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்தது, தாய்மொழியாகிய தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு மேல? 2000 ஆண்டுகளுக்கு மேல. தாய்மொழியாகிய தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அடுத்தது, தமிழுக்கு அமுதென்று பேர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இது அடிக்கடி டெட்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனி யாவதும் எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா டெட்டுக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனி யாவதும் எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். இந்த பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் நம்மளை குழப்பறதுக்காக இந்த கொஸ்டினை எப்படினாலும் கேட்பாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர்னு சொன்னவர் பாரதிதாசன். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனி யாவதும் எங்கும் காணோம் அப்படின்னு பாடியவர் வந்து பாரதியார். அடுத்தது, லிங்குவா என்பது லத்தீன் மொழி சொல். லிங்குவா அப்படிங்கிறது வந்து என்ன மொழி சொல்னு கேட்பாங்க. லத்தீன் மொழி சொல். நல்வழி பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார். ஏதோ ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். நல்வழி பாடலின் ஆசிரியர் ஔவையார். நல்வழி நூல் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளது. இது கண்டிப்பா வரும். நல்வழி நூல் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளது. 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளது. நல்வழி நூல் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளது. பனிக்கரடி ஆர்டிக் பகுதியில் காணப்படும். பனிக்கரடி எங்கு காணப்படும்? ஆர்டிக் பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும். ஆர்டிக் பகுதிகளில் அதிகமாக காணப்படுபவை எவை இப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. பனிக்கரடி. பனிக்கரடிக்கு மற்றொரு பெயர் என்ன? துருவக்கரடி. துருவக்கரடி என்றால் என்ன? பனிக்கரடி.
பால் வந்து கால்சியம். பால்ல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டினு. கால்சியம், பொட்டாசியம், புரதச்சத்துக்கள் இது எல்லாமே இருக்கக்கூடியது எதுல? பால்ல. பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், புரதம். இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. பால்ல வந்து ஒரு வெறுமனையா பொட்டாசியம் மட்டும் குடுத்து, இதில் பால்ல உள்ள சத்து எது அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப நம்ம பொட்டாசியம்னு தெரிஞ்சா தான் நம்ம எழுத முடியும். அடுத்தது உலக அளவில் மிகுதியாக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா தான் விளங்குது. உலகில் மிகுதியாக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது. பீர்க்கங்காய் உள்ள சத்து பீர்க்கங்காயில என்ன சத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார் சத்து தான் அதிகமா காணப்படும். இது வந்து தோல் நோயை குணப்படுத்தும். பூண்டு இரத்தத்தில் கொழுப்பை குறைக்கக்கூடியது. பூண்டு வந்து இரத்தத்துல உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது. பவம் வந்து கடலை குறிக்கும். பவம் அப்படின்னு சொன்னா அது வந்து கடலை குறிக்கும். இதோட நமக்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 3rd ஸ்டாண்டர்டில் உள்ளது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.